ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் எதிரொலி. அரசியல் தலையீடு இல்லாமல் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்ய வாக்காளர் பதிவு அதிகாரி உத்தரவு. வழக்கத்தை விட தாமதமாக இயக்கப்பட்ட பேருந்துகள். படிகாசு கேட்டு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல். இந்திய நாட்டின் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா. புதுவை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைவரும் ஒருமித்த குரலில் பாடலை பாடி பெருமிதம். காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவர்களுக்கு தீயணைப்புத் துறையில் வேலை. பணி ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அரசியல் தலையீடு இல்லாமல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்று வாக்காளர் பதிவு அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கான கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்தனர். அப்போது அரசியல் கட்சிகளை சேர்ந்த நபர்கள் உடனிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பதிலாக வேறு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதிக்கான வாக்காளர் பதிவு அதிகாரியும் உழவர்கரை நகராட்சி ஆணையருமான சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்ய செல்லும் பகுதியை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யும் போது அதை திரும்ப பெறும்போதும் அரசியல் கட்சியால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை மட்டுமே உடன் வர அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சிகளை சார்ந்த மற்ற எந்த நபர்களையும் அனுமதிக்க வேண்டாம் என்றும், அரசியல் தலையீடு இல்லாமல் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக இயக்கப்பட்டு வரும் எலக்ட்ரிக் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேருந்துகள் காலதாமதமாக இயக்கப்பட்டன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி நகர சேவைக்காக தனியார் பங்களிப்புடன் மொத்தம் 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. இதில் 10 ஏசி பஸ்களும் அடங்கும். இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் சார்ஜிங் ஸ்டேஷன் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் உள்ள நகராட்சி இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேருந்துகளை முதலீடு செய்து வாங்குதல், அதனை பராமரித்தல், இயக்குதல் அனைத்தும் தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது. அரசு அதற்கான தொகையை தனியார் நிறுவனத்திற்கு வழங்குகிறது. மேலும் டிக்கெட் வசூல் செய்யும் பணியை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் செய்கின்றனர். இந்த பஸ் சேவை கடந்த மாதம் அக்டோபர் 24ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது. இந்நிலையில் நவம்பர் 7ஆம் தேதி பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களுக்கு படிகாசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணிமனையில் இருந்து பேருந்துகளை இயக்காமல் தனியார் ஒப்பந்ததாரரிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுமூக தீர்வு எட்டப்பட்டதை அடுத்து காலை 11 மணிக்கு மேல் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்கினர். தினமும் காலை 5 முதல் 6 மணிக்குள் இயக்கப்படும் பேருந்துகள் இயக்கப்படாமல் காலதாமதம் ஆனதால் காலை வேலைக்கு செல்லும் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை போற்றும் வகையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு நவம்பர் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த மாஸ் சிங்கிங் நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவித்துள்ளது. இதற்கிணங்க புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நவம்பர் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்தமாக பாடி இசைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடி நமது நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 4 பேருக்கு தீயணைப்பு வீரருக்கான பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த பணியிடங்கள் நேரடி போட்டித் தேர்வு வாயிலாக உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடந்த மே மாதம் பணி ஆணைகள் வழங்கப்பட்டன.
மேலும் காலியாக இருந்த பணியிடங்களை முதன்மை தேர்வு பட்டியலில் இருந்தவர்கள் பணியில் சேர தவறியதால் ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களை கொண்டு பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு பெண் உள்ளிட்ட 4 தீயணைப்பு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபையில் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்வான தீயணைப்பு வீரர்களுக்கு பணி ஆணையினை வழங்கினார். மேலும் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ மற்றும் துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மணவெளி பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நவம்பர் 7ஆம் தேதி அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் திறந்து வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு கேட்டறிந்தார். மேலும் இந்த அறிவியல் கண்காட்சியில் முன் மழலையர் முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களின் 204 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளிகளின் துணை ஆய்வாளர் வட்டம் 3 வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தா, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தனுசு, கோயில் நிர்வாக அதிகாரி செழியன், தங்கதுரை, ஐயனார் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை கண்டு ரசித்தனர். மேலும் அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுவை செவிலியர் அதிகாரிகள் சங்கத்தின் வாயிற் கூட்டம் நடைபெற்றதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி செவிலியர் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் சங்கீதா தலைமை தாங்கினார். மேலும் சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரித்திருப்பது போன்ற பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் SNO பதிவுகள் நிரப்பப்பட்டதை சங்கம் சார்பில் வரவேற்றாலும் அவர்களுக்கு அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் செவிலியர் அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து அதனை அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இதேபோல் தற்போது பணியாளர் பற்றாக்குறை நிலையில் புதிய வார்டுகள் மற்றும் பிரிவுகள் திறப்பதை நிறுத்தி முதலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இடமாற்ற கொள்கை ஆணையை நடைமுறையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியது. மேலும் புதுச்சேரி செவிலியர் அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ள ஊழியர்கள் நலன் சார்ந்த அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் சுகாதார இயக்குநர் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் எனவும் கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த கூட்டத்தில் அரசு சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும், காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப முன்வர வேண்டும், கோரிக்கைகளை தீர்க்க முன்வராத பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டது உட்பட இதற்கு அனைத்து ஊழியர்களும் ஒற்றுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த வாயிற் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்க வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் தொண்டர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழைக்காலம் தொடங்கியதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கொசுக்கள் அதிக அளவில் உருவாகி பொதுமக்களிடையே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்க வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் அவரது தொண்டர்கள் புதுச்சேரி குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மலேரியா துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொசுவலை மற்றும் கொசு பேட் ஆகியவற்றை கையில் ஏந்தியவாறு ஒழித்திடு ஒழித்திடு, கொசுக்களை ஒழித்திடு, அடித்திடு அடித்திடு, கொசு மருந்து அடித்திடு என கோஷங்கள் எழுப்பியவாறு அலுவலகத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் அவரது தொண்டர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் போராட்டத்தை தொடர்ந்து திட்ட அதிகாரி முருகனை சந்தித்து அவர்கள் உடனடியாக மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மனுவையும் வழங்கினர். இந்த போராட்டத்தில் மாசிலா குப்புசாமி, வெங்கடேசன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், மகளிர் அணி கலா, இந்திரா, ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடித்திடு
சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து 3 மாதங்கள் ஆகியும் உதவியாளர் பணிக்கான ஆணை வழங்காததால் தேர்வர்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலம் 256 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இந்த பணிக்கு புதுச்சேரியை சேர்ந்த 32,829 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 22,860 பேர் எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியானது. அதனைத் தொடர்ந்து 10,766 பேர் 2ஆம் நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். மேலும் 2ஆம் நிலை தேர்வு கடந்த ஜூன் 22ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வை 10,416 பேர் எழுதினர். இதற்கான முடிவுகள் ஜூன் 24ஆம் தேதி வெளியானது. இதில் ஆண்கள் 164 பேரும் பெண்கள் 92 பேர் என மொத்தம் 256 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் உதவி பணியாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து 3 மாதங்களுக்கும் மேலாகியும் தேர்வானவர்களுக்கு பணி ஆணை இதுவரையிலும் வழங்கப்படவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற துணை தாசில்தார் மின்துறை நிலை பொறியாளர் பணிக்கு தேர்வு நடைபெற்று முடிந்து பணி ஆணையும் வழங்கப்பட்ட நிலையில் உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்னும் ஓரிரு மாதத்தில் தேர்தல் அறிவித்தால் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆணை வழங்க முடியாமல் போய்விடும் என்பதால் உதவியாளர் பணிக்கு தேர்வான இளைஞர்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே உதவியாளர் பணிக்கான ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,185 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.